அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமேட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்ட ஃபோரியர் சீரிஸ்லேருந்து டெஸ்ட் பேட்ச் சீரிஸ் போட்டிருந்தேன். ஸோ இது வந்து லாஸ்ட் சண்டே டெஸ்ட்டுக்கான கொஷின் இது. இதுக்கான சொல்யூஷன் பார்த்துட்டு வந்தோம். ஸோ இப்போ கொஷின் நம்பர் 32லேருந்து பார்ப்போம். ஃபோரியர் சீரிஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஆஃப் த பீரியட் ஆஃப் 2π என்னன்றது சொல்லி கேட்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா a0/2 சம்மேஷன் an cos nx + bn sin nx. ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்ஷன் பி கரெக்ட். ஸோ ரொம்ப முக்கியமான ஃபார்முலா அது இல்லைங்களா? ஃபோரியர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் நீங்கள் எழுதுனாவே இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது எப்போனா பீரியட் ஆஃப் லென்த் 2πக்கு இந்த ஃபார்முலா. ஓகே, பீரியட் ஆஃப் லென்த் 2π இது ரொம்ப முக்கியம். ஸோ ஃபோரியர் சீரிஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன் ஆஃப் பீரியட் 2πக்கு என்ன வரும் அப்படின்றத உங்கள் கொஸ்டினாக கேட்டிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். அடுத்து ஃபார் ஃபங்க்ஷன் ஆஃப் பீரியட் 2π த கோஎஃபிஷியன்ட் a என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 1/π இன்டெக்ரல் -π to π f of x into cos nx into dx. இது வந்து பீரியட் ஆஃப் 2π இதுதான் ரொம்ப முக்கியம். ஃபோரியர் சீரிஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன் ஆஃப் பீரியட் வந்து 2π. அது இந்த கோஎஃபிஷியன்ட் a என்னன்றது கேட்டிங்கன்னா ஸோ 1/π இன்டெக்ரல் -π to π f of x into cos nx into dx. ஓகே, நெக்ஸ்ட் if f of x is even function then its Fourier series contains என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்தால் உங்களுக்கு என்ன ஆகும், bn டேர்ம்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வேனிஷ் ஆகிடும். ஸோ அப்போ ஒன்லி கண்டெயின்ஸ் கொஷைன், அதாவது an cos nx bn sin nxன்னு போடுவீங்க இல்லையா? ஸோ அப்படின்னும் போது சைன் டேர்ம்ஸ்லாம் உங்களுக்கு வந்து வேனிஷ் ஆகிடும். ஏன்னா உங்களுக்கு ஈவன் ஃபங்க்ஷன் போது ஆட் டேர்ம் தான் அங்கே அதாவது 2π லென்த் பீரியட் தான் எழுதுறோம். bn ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, bn ஈக்குவல் டு 1/π -π to π f of x into sin nx into dx. ஓகே, ஸோ இதில் எஃப் வந்து ஈவன் ஃபங்க்ஷன்ன்றதால இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஆட் ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு சைன் என் எக்ஸ் வந்து ஆட் ஆகிடும். ஸோ ஆடுன்னா -π to π இன்டகிரேஷன் வேல்யூ என்ன ஆகிடும், உங்களுக்கு 0 ஆகிடும். ஸோ அப்படின்னும் போது பிஎன் கம்ப்ளீட்டாக வேனிஷ் ஆகுது அப்படின்னா அப்போ இந்த ஃபோரியர் சீரிஸில் இதை பாருங்கள். ஸோ பிஎன் வந்து வேனிஷ் ஆகுது அப்படின்னா மீதி டேர்ம்ஸ் என்ன இருக்கும், கொசைன் டேர்ம்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ அதனால் ஒன்லி கண்டெயின் கொசைன் டேர்ம்ஸ் அப்படின்றது நீங்கள் கரெக்டாக டிக் அடிச்சிருக்கணும். ஓகே, அடுத்து if f of x odd function then its Fourier series contains தான் சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஆட் ஃபங்க்ஷன் போயிடுறோம், அப்போனா an 0 ஆகிடும். an ஃபார்முலா என்ன, an ஈக்குவல் டு 1/π இன்டெக்ரல் -π to π f of x into cos nx into dx. ஓகே, ஸோ இது வந்து இது வந்து ஆக்சுவலாக an டேர்ம், அது ஃபோரியர் சீரிஸோட an டேர்மு. எஃப் வந்து ஆட் ஃபங்க்ஷன்ன்றதால இது டோட்டலாக என்ன ஆகிடுது, உங்களுக்கு ஆடுன்னு கன்வெர்ட் ஆகுது. ஏன்னா இது ஈவன், இது ஆடு இன்ட்டு ஈவன் நமக்கு என்ன கிடைக்கும், ஆடுன்னு வந்து நிற்கும். ஸோ டோட்டலாக இந்த வேல்யூ 0 ஆகிடும். இப்போ an 0 ஆகுது, bn நான் 0 இருக்கும். bn வந்து சைன் டேர்மை கண்டெயின் பண்ணியிருக்கோம். இப்போ ஒன்லி கண்டெயின் சைன் டேர்ம்ஸ் அப்படின்றத நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சு கரெக்டாக போகணும். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோரியர் சீரிஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன் f of x is என்னன்னு சொல்லி கொஸ்டின் சீரியஸாக சைன் சீரியஸாக கான்ஸ்டன்ட்டா இது ஆடா இவனா நீங்கள் செக் பண்ணால் போதும். ஸோ f of -x ஈக்குவல் டு டைம்ஸ் f of xன்னு வரும். இது வந்து ஒரு ஆட் ஃபங்க்ஷன், ஏன்னா இந்த லீனியர் பவர். ஸோ இது ஆட் ஃபங்க்ஷன் நமக்கு தெரியும், அந்த டேர்ம் கட் ஆகும்னு சொன்னோம். ஆட் டேர்ம்னா ஒன்லி சைன் டேர்ம்ஸ் மட்டும் தான் இருக்கும். அப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி சைன் சீரியஸ் அக்கர் ஆகுன்றதை நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் இது ஈவன் டேர்ம் மட்டும் தான் இருக்கும். அப்போ கொஸ்டின் சீரியஸ் உள்ள வரும். ஸோ அதுவுமே நீங்கள் டக்குனு தெரிஞ்சுக்க வேண்டியதான். ஸோ வேல்யூ ஆஃப் a0 அப்படின்னு கேட்டாங்கன்னா 1/π இன்டெக்ரல் -π to π f of x into dx a0க்கான ஃபார்முலா. இது போல என்டையர் ஃபார்முலா புக்லெட்டுமே தனியாக வச்சிருக்கேன். அதே போல எம்சிக்யூ புக்லெட் இதெல்லாம் ப்ராப்ளமாக போட்டு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு எம்சிக்யூஸ் ரெடியாக வச்சிருக்கேன். ஸோ வேணுன்றவங்க இமீடியட்டாக புக் பண்ணி படிங்க, நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுப்பீங்க. அடுத்து ஃபோரியர் சீரிஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன் ஆஃப் பீரியட் 2π ஃபங்க்ஷன் கன்வர்ஜஸ் டு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. f of x plus f of x minus divided by 2 இது வந்து டிரிச்லெட் கண்டிஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ ஃபோரியர் சீரிஸ் ஆஃப் பீரியாடிக் ஃபங்க்ஷன் கன்வர்ஜஸ் டு எந்த பாயிண்டாக இருக்கும் அப்படின்னா f of x plus f of x minus divided by 2 இந்த ஆவரேஜ்க்கு அது கன்வர்ஜ் ஆகும். ஓகே, ஸோ இதுவுமே ரொம்ப முக்கியமான ஃபார்முலாங்க, தெரிஞ்சுக்கங்க. த ஃபோரியர் சீரிஸ் ஆஃப் த பீரியாடிக் ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இட்ஸ் ஆல்வேஸ் யூனிக். ஸோ எந்த ஒரு ஃபோரியர் சீரிஸ் எடுத்துக்கிட்டாலும் ஃபார் த பீரியாடிக் ஃபங்க்ஷனுக்கு உங்களுக்கு அது என்னவா இருக்கும், ஒரு யூனிக்காக இருக்கும். அடுத்து த பீரியட் ஆஃப் சைன் nx என்னவா இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. சைன் nx ஓட பீரியட் வந்து 2π/n. ஏன்னா நீங்கள் போட்டு பாருங்களேன், f of x plus t ஈக்குவல் டு f of xன்னு மாறணும். இங்கே t வந்து என்ன பண்ணுறேன், 2π/nன்னு சொல்கிறேன். உங்களோட f of x வந்து சைன் nxன்னு போடுறேன். செக் பண்ணி பாருங்க, இந்த ப்ராப்பர்ட்டி ட்ரூ ஆகும், கண்டிப்பாக ட்ரூ ஆகும். செக் பண்ணிட்டு உங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. அப்போ பீரியட் ஆஃப் சைன் nx வந்து 2π/n. ஃபோரியர் சீரிஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன் ஆஃப் லென்த் 2l, அங்கே 2π லென்த்துக்கு பார்த்தோம், இங்கே 2lக்கு பார்க்குறோம். So a0/2 summation an into cos nπ/x/l plus bn into sin nπ/x/l. ஓகே, ஸோ ரொம்ப முக்கியமான ஃபார்முலாங்க. பீரியட் ஆஃப் லென்த் 2lக்கு இந்த எல்லை நீங்கள் சேஞ்ச் பண்ண உங்களுக்கு ஃபோரியர் சீரிஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அதே போல் அந்த லென்த் எல்லுக்கு ஃபோரியர் சீரிஸ் கோஎஃபிஷியன்ட் என்ன, an அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ f of x into cos of nπ/x/l 1/l ப்ராடக்ட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட். அதுக்கப்புறம் இந்த bn டேர்ம்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த sin nπ/l into x நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்து வந்து கான்ஸ்டன்ட் டேர்முக்கு 1/l into -l to l f of x into dx. ஸோ இதுவும் இதுக்கு கரெக்ட் தான். அடுத்து f is an even function on இந்த இன்டர்வலாக இருந்தால் எது 0 ஆகும். ஸோ ஈவன் ஃபங்க்ஷனை பொறுத்தவரைக்கும் bn வந்து டேர்ம் 0 ஆகிடும். அது நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். டப்புன்னு கிளிக் ஆகிட்டே இருக்கணும்.
ஸோ அதுக்கு தான் டெஸ்ட் போட 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 உங்களுக்கு எக்ஸாம் எல்லாம் யோசிக்க தோணாது. டப்புன்னு கிளிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ ஒரு கொஸ்டினை வந்து நீங்க யோசிக்கிற அளவுக்கு எக்ஸாம் போனீங்கன்னா கண்டிப்பா உங்களால சக்ஸஸ் பண்ண முடியாது. கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே போகணும். ஆட் ஃபங்க்ஷன் வந்தா ஏன் டேர்ம் 0 ஆகும் அப்படின்றது அதான் இதெல்லாம் ஷார்ட்கட் அப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த பீரியட் 2L என்னன்னு சொல்லி கேட்குறாங்க 2π/L. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா the period of sin nπ/xl என்னன்னு சொல்லி கேட்குறாங்க 2π/L. ஸோ 2L divided by n. ஸோ பீரியட் ஆஃப் sin nπ/xl. ஓகே, nπx/Lன்றதுக்கு பீரியட் வந்து என்னது 2L divided by n. என்ன ரீசன்? ஜஸ்ட் நீங்க இந்த ஃபங்க்ஷன் தான் செக் பண்ண போறீங்க. f of x plus t equal to f of x வருதான்னு பார்க்கணும். our function is sin nπx/L, sin of nπx/L. அதுக்கப்புறம் உங்களுடைய t யோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 2L divided by n போட்டு பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பார்த்தா செக் பண்ணி உங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷனோட ஒரு பீரியாடிக் ஃபங்க்ஷன் ஆஃப் பீரியட் 2L தான் என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும்? இந்த எல் பீரியாடிக் கண்டிஷன்ஸை உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இது எல்லாமே வந்து டெஸ்ட் சீரியஸில் கேட்ட கொஷின்ஸ் தான். இதை பேஸ் பண்ணி நான் நிறைய கொஷின்ஸ் வந்து நிறைய அப்டேட் கொடுத்துட்டே வருவேன். சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்க. MCQs 6000 ப்ராப்ளம் MCQs வித் டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷனோட கொடுத்துருப்பேன். 10 யூனிட்டுக்குமே இருக்கும். இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. அதே போல் ஃபார்முலா புக்லெட் 10 சாப்டருக்கான ஃபார்முலா புக்லெட் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் டீட்டெயில் சொல்யூஷன் புக்லெட் 2023 டீட்டெயில் சொல்யூஷன் புக்லெட் இது எல்லாமே ஃபுல் காம்போ ஆஃபரில் கொடுத்துட்ருக்கேன். வேணுன்றவங்க இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். 9384686847. ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.